திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் உயர்நீதிமன்றம் அளித்த இரண்டாவது கெடு முடிவடைய உள்ள நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் சிபிசிஐடி போலீசார் திணறி வருகின்றனர். கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முன்னாள் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்டார். சிபிசிஐடி துணை கண்காணிப்பாளர் மலைச்சாமி மேற்பார்வையில் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றன. ராமஜெயத்தின் செல்போனில் தொடர்பு கொண்டவர்கள், நெருங்கி பழகியவர்கள், அடிக்கடி சந்தித்தவர்கள் என 1000 பேருக்கு மேல் சிபிசிஐடி போலீசார் நீண்ட விசாரணை நடத்தியும் முன்னேற்றமில்லை. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராமஜெயத்தின் மனைவி லதா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரை இரண்டாவது முறையாக அவகாசம் அளித்து உத்தரவிட்டார். இந்த வழக்கு தொடர்பாக ராமஜெயத்தோடு நெருங்கிய தொடர்புடைய கேபிள் மோகன், நந்தகுமார் ஆகியோரிடம் கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் உண்மை கண்டறியும் சோதனை மூலம் சிபிசிஐடியினர் விசாரணை நடத்தினர். இந்த சோதனை முடிந்து 50 நாட்களாகியும் அதன் அறிக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. உயர்நீதிமன்றம் அளித்த இரண்டாவது கெடுவும் இன்னும் 9 நாளில் முடிவடைகிறது. ஆனால் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல், கொலைக்கான காரணத்தையும் அறிய முடியாமல் சிபிசிஐடி போலீசார் திணறி வருகின்றனர்.